வந்துடலாம். நட்டோ சாப்டர் 3 வரப்போகிற டேட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறமேட்டு சில பண்டெல்லாம் வருதுன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆல்ரெடி நட்டோ சாப்டர் 2 வந்து ஜனவரி மாதம் வந்துச்சு இல்லை, அதை வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு ஏதோ ஒரு கொலாப்பு. அது என்ன கொலாப்புனா ஐயோ பேர் கொஞ்சம் கரெக்டாக தெரியல. அடுத்த வீடியோவில் நான் சொல்லி விட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆகல, எனக்கு தெரிஞ்சு மே மாதம் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகேங்களா? 2026 மே மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் தானே. அப்போ வந்து இந்த நட்டோ சாப்டர் 3 கொலாபரேஷன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்டெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு போஸ்டெல்லாம் போட்டிருக்கானுங்க இன்ஸ்டாகிராமில். அதை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நட்டோ சாப்டர் 3 நான் பார்த்ததில்லை. சில பேர் பண்டெல்லாம் தெரியும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்டெல்லாம் வரும்னு சில லீக்கல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு நட்டோ சாப்டர் 3 வந்துட்டு கன்ஃபார்ம் டேட் வந்துட்டு மே தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரொம்ப முக்கியமான மேட்டருக்குள்ளே போயிடலாம். சில பேருக்கு வந்துட்டா படிக்க தெரியாதுல்ல, அதுக்கெல்லாம் நான் சில டெய்லி ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். இப்போ இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைப் கூட இன்னும் இல்லை. இப்போ தான் 15 வருது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இத்தனை நாளாக வேறு நான் வீடியோவே போடல, மன்னிச்சுக்கோங்க. இனிமேட்டு போடுறேன் கரெக்டாக டெய்லி ஒரு வீடியோ. இப்போ பாருங்க, இப்போலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்போதுமே டெசர்ட்டிகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? நிறைய பேர் டெசர்ட்டிகள்லாம் ப்ராக்டிஸே பண்ண மாட்டீங்க. டேரெக்டாக UMP MP5 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. எப்போதுமே டெசர்ட்டிகளை ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க. அதை டெசர்ட்டிகளை பழக தான் உங்களுக்கு இந்த டபுள் பேர் M10 அதுக்கப்புறம் இப்போ ஏதோ புதுசாக கன்னெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் ஸ்லோ மோஷனில் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். லைட்டாக அந்த ஸ்லோ பாருங்கள். மண்டைக்கு மேலெல்லாம் சில புல்லட்லாம் போகுது பாருங்கள். இப்போ பாருங்கள்லாம் ஹெட்டாக போதா? இப்போ பாருங்கள் சில புல்லட்லாம் பாடி டேமேஜ்லாம் போகுது. இப்போ பாருங்கள், நீங்களாம் இப்போ எப்படி ப்ளே பண்ணுவீங்க? சில பேர் ஓகேங்களா, சில பேர் நான் சொல்கிறவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லித்தர ட்ரிக்கு இனிமேட்டு வரிசைக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோலாம் போடுறது. ஓகேங்களா? சில டேமேஜ்லாம் ஹெட்லேயே விழுவாது, சில டேமேஜ்லாம் மண்டைக்கு மேலே போவோம். இந்த மாதிரிலாம் காரணத்தினால எதனால் ப்ரோ இந்த மாதிரிலாம் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு இருங்க, நான் கண்ணை ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். சில AC8 கோயில் கூட எடுக்கிறேன். இருங்க, இப்போ AC8 கோயில் எடுத்துக்கிறேன்னு வைங்க. AC80 அதை எடுத்துக்கிறேன்னா இப்போ பாருங்கள் பியூராக எட்டு உள்ளதா. திருப்பி நான் கீழே உட்காந்து என்னோட UID வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருங்க, UMP ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். UMPயில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு CS ப்ரோ இந்த மாதிரி தான் ப்ரோ ரீகாயில் ஆகுது, இந்த மாதிரி தான் ப்ரோ அடிக்கிறானுங்க, இல்லை அடிக்கிறானுங்க ப்ரோ. பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு டப்புன்னு இந்த மாதிரி ரீகாயில் ஆகும். எந்த மாதிரினா இப்போ பாருங்க, இந்த மாதிரி ரீகாயில் ஆகுதுன்னா இந்த ரீகாயில் தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இதோ இந்த மூவ் பண்ணாமல் ஆடுங்க. இந்த மூவிங் இருக்குது பாருங்கள், அதான் இந்த பண்ண ரன்னிங் பக்கத்தில் இந்த மூவிங் இருக்குல்ல, அந்த மூவிங்கை மட்டும் நீங்கள் டச்சே பண்ணிடாதீங்க. புல்லட் மட்டும் அடிங்க. அவன் எந்த மாதிரி ட்ராகில் இருக்கானோ ஒரு வீடியோவுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மூவை மட்டும் பண்ணிடாதீங்க. எக்காண்டு கொண்டு அவன் நேராக இருந்தானா நேர் ட்ராகு, இந்த மாதிரி சில ட்ராகெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரீகாயில தடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சிஎஸ்க்கு வேணா அதை எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து DB. யார் அவன் ஃபெல்லி கொசு. அந்த கேரக்டர் பேர் வந்து DB. அந்த DB கேரக்டர் வச்சு நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க. நல்லா தான் ஆடும் அந்த DB. ஓகேங்களா? ரீகாயில கொஞ்சம் தடுக்கும். இந்த மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில கன்லாம் வச்சு ப்ளே பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை, உங்க ஸ்கில்ஸை. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் ஏஃப்லான் தெரியும். அந்த ஏஃப்லான்லாம் போயிட்டு நீங்க தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல சும்மா வச்சு ஆடுங்க. டெய்லி ஒரு வாட்டி இந்த மாதிரி எட்டு வச்சுக்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பழகிக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சு பழகிட்டீங்கன்னா கொஞ்சமா உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும், உங்களுக்கே தெரியாம. ஓகேங்களா? நான் 3 ஃபிங்கர் செட்டிங், நீங்களும் 3 ஃபிங்கர் செட்டிங் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நானும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னோட ஸ்கில்ஸையும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. யாருமே லைக்கே பண்ண மாட்டீங்க. மோட்டிவேஷனும் கிடையாது சுத்தமா. ப்ளீஸ் கைஸ் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலாம் நல்லாவே போடுறேன் உங்களுக்காக. ஒரு சின்ன